சேர்த்து வைக்கிறேன்னு இன்றைக்கி இருக்க கார்ப்பரேட் சாமியார் சில பேர் உங்களை கொல்லுவான். பாருங்களேன், நீங்கள் உண்மையாக இருந்துட்டா உங்களுக்கு உடம்பு சுற்றிருக்காது, மூளை சுற்றிருக்காது, ஸ்ட்ரெஸ்ஸு போயிருக்காது. அனாவசியமான சாமியார்களை நம்ம அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சொல்லுவதில் எந்த கோபமும் இல்லைங்க, நமக்கு எந்த கோபமும் இல்லை. ஒரு தனி மனிதனாக ஒரு பெரிய புரட்சி பண்ணிட முடியாது. நான் சிந்திச்சு பாருங்கள், 10 ஆண்டுகளுக்கு முன்னால் லிங்கத்தை வெளியிட்டது என்னான்னு பாருங்கள். இப்போ போய் பாருங்கள், அப்படியே இணையதளத்தில் சீக்ரெட்ஸ் ரிவீல்டுன்னு போட்டு பாருங்கள், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ரிவீல்டுன்னு போட்டு பாருங்கள், யாரையாச்சும் போட்டு பாருங்கள் கண் முன்னாடி. அப்போ உங்களுக்கு தெரியும். இதை கேட்டால் இன்டர்நெட்டில் எல்லோரும் பார்த்துட முடியுமா? இப்போ எல்லோரும் பார்க்குறான், இளைஞன் போகிறான், போட்டு பார்க்குறான். இதெல்லாம் நான் ஏன் பேசிக்கிட்டேன்னா, இது நெட்டில் வரப்போகிற விஷயங்கள் தான். போட்டு பாருங்களேன், எப்படி லிங்கத்தை எடுத்தார் போட்டு பாருங்களேன். அப்போ தெரியும் இல்லையா? அப்போ ஒரு 25-30 ஆண்டுகளாக பண்ணும்போது என்ன நினச்சிடறான் மனுஷன் போகிறான். அப்புறம் அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு எல்லாம் நடக்கும். நீங்கள் ஆமாம் சாமி சொன்னது நடக்குது. அப்புறம் இதில் வேறு ஒரு சில சாமியார்கள், இல்லை நடக்கும். இல்லை சார், யார் சொன்னாலும் நடக்கும்ன்றதே நீங்கள் புரியாமல் இருக்கீங்க. ஒரு உண்மையே இல்லாத ஒரு விவசாயி உண்மையாக இருந்து சொன்னால் நடக்கும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இவங்க பொய்யா இருந்து சொல்லியிருந்தால் அப்போ நடந்ததெல்லாம் என்னான்னு ஒரு விஷயம் வருவீங்கன்னா, நடந்ததெல்லாம் என்னன்னா, நடந்ததெல்லாம் ஆக்சிடெண்ட், கோஇன்சிடெண்ட் என்று லா ஆஃப் ஆவரேஜ் என்று விஞ்ஞானம் நிரூபித்து விட்டது. அதை டாக்டர் கண்ணன் மருத்துவர் அழகாக சொல்லுவார். லா ஆஃப் ஆவரேஜ் படி என்னவென்றால், ஒரு விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன். இப்போ நான் யார்கிட்டையுமே ஒரு 10 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணும்போது ஏதாவது ஒன்று நடந்த உடனே அவருக்கு தெரியாத வரைக்கும், சார் நீங்கள் சொன்னதுபடி நடந்து வச்சுன்றார் அவர். அறிவியல் பூர்வமாக சிந்திச்சு நீங்கள் சொல்கிறது வேற. இட்ஸ் நாட் அ ப்ரெடிக்ஷன், இட்ஸ் அ கன்விக்ஷன். அறிவியல் பூர்வமான ஒரு வெளிப்பாடு. ஆனால் இது எப்படின்னா, லா ஆஃப் ஆவரேஜ் படி இப்படி நீங்கள் சிந்திச்சு பார்த்தீர்களானால் தீர்க்கமான ஒரு உண்மைக்கு வருவீர்கள். உண்மை என்பது இயற்கையானது, வாய்மை என்பது அதாகவே இருப்பது. அங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். வாய்மையை பற்றி இன்னும் நீங்கள் ஆழமாக சிந்திச்சிங்கன்னா அதற்கு எந்த விதமான முலாமே தேவையில்லை. இந்த உடம்புக்குள்ளே இதயத்தை ஏதாச்சும் மாற்றி கீத்தி நீங்கள் வச்சிங்களா? இதுவரை இத்தனை 1000 ஆண்டுகள் ஆகியிருக்கிறதே, இந்த இதயத்தில் ஏதாவது புதிதான இதயத்திற்கு உருவாக்கியிருக்கீங்களா? இதயத்தில் இங்கே வெளியெல்லாம் காஸ்மெட்டிக்ஸ் போடுறீங்கள்ல, வேஷங்கள்லாம். அப்போ இதயத்தில் இன்னொரு லைட்டை ஏதாச்சும் ஒன்று சேர்த்து இயங்க விடுங்களேன். டாக்டர்களை தான் கேட்குறேன் அல்லது நம்மை தான் கேட்குறேன். அது இயங்குகிற விஷயத்தில் ஏற்பட்டிருக்கிற சில சலனங்களில் நீங்கள் செய்வீங்க, அவ்வளோதானே. இதயம் கெட்டுப்போனால் அதற்கு என்ன செய்யலாம்? அந்த இயற்கையிலேருந்து நீங்கள் என்ன மாற்றினீங்க? செக்ஸ் ஆர்கனை என்ன மாற்றிருக்கீங்க நீங்கள்? செக்ஸில் ஏற்பட்டிருக்க சிக்கல்களுக்கு ஏதாவது வயாகரா மாதிரி ஒரு மாத்திரையை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் செக்ஸு இயற்கை தானே. இது மாதிரி இயற்கை அந்த இயற்கையை சரியாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்கா? அதான் ஒரே கான்செப்ட். இயற்கையை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கிறதா? அதைத்தான் எல்லாமே சொல்லுகிறது. அதை வள்ளுவர் கடைசியில் அழகாக சொல்லுகிறார். யாம் மெய்யாக கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. நாம் அறிந்த உண்மைகளுக்குள் சத்தியத்தை விட உயர்ந்தது வேறொன்றும் இல்லை. ஒரே வரியில் சொல்கிறார். அவர் 1330 குறளை எழுதினவர். எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த உண்மைகளிலே கடைசியாக இருக்கிறது சத்தியம். சத்தியம் என்றால் நித்தியம், நித்தியம் என்றால் நிரந்தரம், நிரந்தரம் என்றால் என்ன? எப்பொழுதும் மாறாதது. அவ்வளோதான் ரகசியம். சத்தியம் நித்தியம்னு குழம்பிட வேணாம். எப்பொழுதும் மாறாதது, எப்பொழுதும் மாறாதது இருக்கும். இந்த உலகம் இருக்கு வரை. இந்த உலகம் ஒடுங்கும் போது மறுபடியும் ஒடுங்கிவிடும். இந்த உலகம் அழியும் போது மறுபடியும் பிக் பேங் தியரி பிறகு அந்த புள்ளியில் ஒடுங்கிவிடும் என்பது தியரி, சயின்ஸ். ஆனால் இருக்கும் வரை நிரந்தரமாக இருப்பது எது பாருங்கள். நிலம் நிரந்தரமாக இருக்கிறது, பூமி நிரந்தரமாக இருக்கிறது, வானம் நிரந்தரமாக இருக்கிறது, காற்று நிரந்தரமாக இருக்கிறது. மனிதனே உன் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினுடைய இயக்கத்தில் நடைபெறுகின்ற ஓய்வை தவிர மற்றதெல்லாம் நிரந்தரம். சாப்பிடுகின்றாயே, உள்ளே இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் நிரந்தரம்.
அது வயதின் காரணமாக, முதுமையின் காரணமாக, முதுமை நிரந்தரம். இப்படி நிரந்தரமாக இருப்பதில் நிரந்தரமாக இனம் கண்டு அதில் இயற்கையாக இயல்பாக இருப்பது தான் வாய்மையினுடைய ரகசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் வாய்மையை பற்றி பேசிக்கொண்டிருக்கலாமே, வாய் கிழிய கிழிய வாய்மையை உணர முடியாது. எல்லோரிடமும் வாய்மை இருக்கிறது, எல்லோரிடமும் சத்தியம் இருக்கிறது, எல்லோரிடமும் நிரந்தரம் இருக்கிறது, எல்லாவற்றையும் சுற்றியும் இருக்கிறது. இதை உணர உணர தொடர்ந்து சத்தியத்திலும் வாய்மையிலும் இருக்கலாம். இறுதியில் வாய்மையே வெல்லும் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு மறுபடியும் உங்களை வேதாந்தமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.